ராமதாஸ் இல்லாம அன்புமணி வரவில்லை இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை வளர்த்து விட்டதே ஐயா ராமதாஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது அதிகப்படியான நிர்வாகிகள் அன்புமணி சைடு நிக்கிறதுக்கான காரணம் என்ன? அன்புமணி ராமதாஸை குற்றம் சுமத்தி வீட்டிற்கு அனுப்பிவிட்டு யாருக்காக அரசியல் நடத்துகிறோம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முதல் மணி எடுத்தவர், நடைபயணம் தொடர்ந்தவர், அதிகமான குற்றச்சாட்டுகளை வைத்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 2026 திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளோட இணைத்து தான் தேர்தல் சந்திக்க போறாங்க. சோ பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோட இணைந்து தேர்தல் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் களத்தை சந்திக்க போகிறது. இதை நான் தேசிய கட்சினா பாரதிய ஜனதா கட்சியா? அதே போல நீங்க திமுக வன்மையாக எதிர்க்கிறீங்க இல்லையா? இதே ராமதாஸ் அவர்கள் திமுக இணைந்து கூட்டணி சேர்ந்து பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாக, குறிப்பாக பாட்டாளிகள் விரோத அரசாக, பாட்டாளி சமூக விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவரிடம் கூட்டு சேர்ந்தா என்ன, பொறியியல் சேர்ந்தால் நமக்கு அதே போல திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளுமே மது விலக்கு நாங்க வலியுறுத்துறோம், மத இல்லாத தமிழகத்தை நாங்க உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே மது கடைகளை திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சிகளோட தானே கூட்டணி வைக்க போறீங்க. விஜயை நீங்கள் கேட்டாலும் அன்புமணி ராமதாஸை பற்றியும் அவருடைய அறிவு திறமையை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சிய கொள்கை வளத்தை பற்றியும் திறமையாகத்தான் பேசுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை. உங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் தான் வீட்டுல வச்சுங்க. இது இயக்கம், உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் இந்த இயக்கம் வந்திருக்க, சமூகம் இருக்கிறது. இதோ இணைந்து செயல்பட வேண்டும். அதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இனிமேல் பேசவே பேசாதீங்க. அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், அவர் தான் அனைத்தையும் வரையறுக்க போகிறார், அவர் தான் செயல்பட போகிறார். அவருடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய முக்கியமான கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட மூத்த தலைவரும் நீதியின் குரல் தலைவரும் ஆகிய CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெனீஷா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில தொடர்ந்து அந்த மோதல் போக்கு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அது முடிவுக்கு வந்த ஒரு நிலையே இல்லை. அது மட்டும் இல்லாம கட்சியோட தேர்தல் பணிகள், கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பேச போறோம். முதல்ல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஒரு மோதல் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்கு முடிவு கிடையாது. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது கட்சி யாருக்கு, அதே போல சின்னம் யாருடைய பெயர்ல இருக்கு அப்படின்ட்டு நிறைய சட்ட போராட்டங்களும் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. ஸோ இது பாமகவோட வாக்கு வங்கியை பாதிக்காதா சார்? இல்லை, இது விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வாரம் கூட நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அது நிரூபணம் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமான பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், வாக்களிக்கக்கூடிய மக்கள், ஆதரவு தரக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள் அனைவருமே பாட்டாளி மக்கள் கட்சியிலே அன்புமணி ராமதாஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் முரண்பாடு, அவர் பேசவில்லை, இவர் பேசவில்லை, இது ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளெல்லாம் இன்றைக்கு இக்னோர் செய்யப்பட்டு விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது ஒட்டுமொத்தமாக அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற தேரை வடம்பிடித்து இழுத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞராக அவர் கொண்டு செல்வார் என்கிற நம்பிக்கையிலே தான் இன்றைக்கு எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான விருப்ப மனு கேட்கப்பட்டு ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் இன்றைக்கு பனையூர் அலுவலகத்திலே சேர்ந்திருக்கின்றன. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஜெனீஷா, கட்சி யாரிடம் இருக்கிறது, யார் நடத்த போகிறார்கள், எதிர்காலத்திலே இதற்கு ஒரு அதிகாரத்தை கொண்டு வைக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அதற்கு அன்புமணி ராமதாஸ் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆக அந்த வகையில் நல்ல கூட்டணி அமைக்கப் போகிறார். அதிகமான உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்ப போகிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்கிற நம்பிக்கை கட்சியினர் மத்தியிலே உண்டு. அதே போல பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் அழைக்காமலே நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கூட டெல்லியில போய் கொடுத்திருந்தாரு. சோ அந்த ஒரு புகார்கள்லாம் இப்போ எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு? இல்ல, தேவையற்ற புகார்கள், தேவையற்ற குற்றச்சாட்டுகள். ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை கேட்கிற ஒரு இயக்கம்.
இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழர்களுக்காகவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் அனைத்து சமுதாயத்திற்காகவும் ஒரு உரிமை போராட்டத்தை கடந்த 30-40 ஆண்டுகளாக கொண்டு வந்த இயக்கம் எதுவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி. அதிலே பெரும்பங்கு ஆற்றியவர் மருத்துவர் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கள். இன்றைக்கு காலத்தினுடைய தேவை, கட்டாயம், கட்சியினுடைய தேவை என்னவென்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஆளுமைகள், அறிவு சார்ந்த தலைவர்கள் அவசியம் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அனைவரும் அவர் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆகவே இதை யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு தேர்தல் ஆணையமே இன்றைக்கு ஏற்கனவே கடிதம் அனுப்பிவிட்டது. ஆகவே இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையிலே மாங்கனி சின்னத்திலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி களம் இறங்க போகிறது. அன்புமணி ராமதாஸ் என்கிற தலைவர் தான் வழிநடத்த போகிறார். தமிழகம் முழுக்க சென்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இந்த இயக்கத்தை கரை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு சிறந்த அரசியல் கூட்டணியை கட்டமைத்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பயனில்லாத அரசு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு அரசு, இந்த அரசு கொடுத்த எந்த தீர்மானங்களையும் நிறைவேற்றவில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அவை இதுவரையிலே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த அரசியல் கட்சி யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே தான் 100 நாள் பயணம் ஆக சென்று மக்களை சந்தித்திருக்கிறார். அவருக்கு பின்னாலே சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உந்து சக்தியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக தான் அது எதிர்கட்சிகள் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதே போல சார், இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புமணி பொய்யான ஒரு உறுதிமொழியை கொடுத்து கட்சியை கைப்பற்றிட்டாரு அப்படின்னும், இன்னொரு பக்கத்து நான் கட்சியில இருந்தே நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய 2026 அசம்பிளி எலெக்ஷன் 2 பேரும் சேர்ந்து ஒரே சின்னத்துல எப்படி தேர்தலை சந்திப்பாங்களா இல்ல தனித்தனியா சந்திப்பாங்களா அப்படின்றது அதற்கு வாய்ப்பே இல்லையம்மா. ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள் வேண்டுமானால் பிளவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்கிற தீய சக்திகள் என்ன வேண்டும்னா அவருக்கு 1 சீட்டு 2 சீட்டுகளை கொடுத்து ஏற்பாடுகளை செய்வார்கள். ஆனால் அது பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இவர் பக்கம் வந்ததற்கு பிறகு கட்சி, தீர்மானம், பொதுக்குழு, செயற்குழு, ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் அனைவருமே இவர் பின்னாலே இருக்கிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இவரோடு தான் பேசுகிறார்கள், இவரோடு தான் கூட்டணி அமைக்க போகிறார்கள், இவர் மூலமாகத்தான் அதிக அளவிலே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்கிற பொழுது இவரை பாய்ந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆர்ப்பரிக்கின்ற அலைகளில் எடுத்து காகித கணைகள் விடுவது போல மிக சாதாரணமாகத்தான் போய்விடும். அதே போல ராமதாஸ் இல்லாம அன்புமணி வரவில்லை இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை வளர்த்து விட்டதே ஐயா ராமதாஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது அதிகப்படியான நிர்வாகிகள் அன்புமணி சைடு நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கெல்லாம் அவர்தான் வழிகாட்டி, அவர்தான் இயக்கத்தை உருவாக்கினார் என்பதிலே மாற்றுக்கிறார். 50 வாரங்களாக தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அதை விட்டு தன்னுடைய மகனுக்கு என்ன உரசல்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அது வீட்டிலே வைத்துக்கொண்டு இல்லத்திலே வைத்துக்கொண்டு பேசி முடித்திருக்க வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். அதை ஊதி பெரிதாக்கி அவருடன் இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளின் காரணமாக இன்றைக்கு தலைநிமிர்ந்து நடந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் சுமத்தினார்கள் என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களே சொல்லுகிற பொழுது வேறு என்ன செய்ய முடியும்? வேறு என்ன செய்ய முடியும் என்று கருதுக. வேறு யாராவது குற்றச்சாட்டுகளை சொன்னால் ஐயா ஐயா என்று நாம் கதறி இருப்போம். ஐயாவே குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது நாம் வேறு என்ன செய்ய முடியும்? அதை தவிர்த்து விட்டு நாம் வேறு பாதையிலே செல்ல வேண்டும். ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கக்கூடாதது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றியாக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை காப்பாற்றியாக வேண்டும். இதை நம்பி இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏன் ஒட்டுமொத்த தமிழகத்தையே காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார், அறிவு ஆற்றலோடு இருக்கிறார், இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய திறமையோடு இருக்கிறார் என்கிற தகவல் நானிலம் அறிந்தது, உலகம் அறிந்தது. ஆகவே அவர் பின்னாலே இந்த இயக்கம் சிறப்பாக செயல்படும் என்கிற நம்பிக்கையில் எல்லோரும் வருகிறார்கள், கூட்டணி கட்சியினரும் வருகிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பத்தில் வீட்டுக்கு அனுப்பி தமிழ் சமுதாயத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்றுவதுதான் இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கக்கூடிய முதற்கட்டமான பிரச்சனை. நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. அது தேவையில்லாத ஒரு கேள்வி. இது தேவையில்லாத கேள்வி. நாங்களே அதை தவிர்த்து விட்டோம். இதுவரையிலே நாங்கள் அதுக்கு பதில் சொன்னதே கிடையாது. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக ஏன்னு சொன்னால் இந்த இயக்கம் என்பது சாதாரணமானது அல்ல. உரிமைகளுக்காக போராடிய ஒரு இயக்கத்தை, மாற்றத்துக்கான ஒரு இயக்கத்தை, என்ன ஒரு தலைவனா என்ன காரு பவனி இப்படிதான் இருக்கணும்ன்றது ஒன்றும் கிடையாது. எளிமையான மக்களுக்காக
குரல் கொடுக்க வேண்டியவர், தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்காகவே இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸை குற்றம் சுமத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு யாருக்காக அரசியல் நடத்துகிறோம் என்பதை சார், அதே போல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அவரு கூட ராமதாஸ் கூட இருக்கிறவங்க தான் வந்து தேவையில்லாத வேலையை பண்ணதுனாலதான் இப்ப 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு. சோ இந்த ஒரு மோதலுக்கு எதிர்க்கட்சிகள் காரணமா இல்ல அவர்கள் தான் காரணமா, என்ன சார், யாரு ரீசன்? யார் கண்டுபட்டதோ யார் காரணமோ எல்லாருக்குமே தெரியும். அது ஏற்கனவே நான் பலமுறை குறிப்பிட்டாகிவிட்டது. மீண்டும் மீண்டும் அதை சொல்லி சொல்லி அவர்கள் பெயரை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 பேர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அதாவது பெருவெள்ளம் எடுத்துக்கோ, அன்புமணி என்கிற ஆதரவு பெருவெள்ளம் இன்றைக்கு பெருக்கெடுத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கணுக்கு அனுப்ப வேண்டும் என்று முதல் மணி எடுத்தவர், நடைபயணம் தொடர்ந்தவர், அதிகமான குற்றச்சாட்டுக்களை வைத்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கணுக்கு அனுப்ப வேண்டும் என்று முதல் மணி எடுத்தவர், நடைபயணம் தொடர்ந்தவர், அதிகமான குற்றச்சாட்டுக்களை வைத்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நினைத்து கொண்டிருக்கின்றன தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத தனிப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் விலக்கிவிட்டு வேறு கூட்டணி கட்சிகள் பார்த்துவிட முடியாது. ஆகவேதான் அவரை அரவணைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை வீழ்த்தி புதிய அரசாங்கத்தை, புதிய சர்க்காரை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த மோதல் போக்கு வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க மாம்பழம் சின்னம் வந்து முடக்கப்படும் அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து 2 பேரும் சமாதானம் ஆகல. ஸோ மாம்பழம் சின்னம் முடக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கா, வாய்ப்பு எது இருக்கா? தேர்தல் ஆணையத்தை நாம் எந்த வகையிலும் சீண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் ஆணையம் தெளிவான பார்வையிலே இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை யாரும் வழிக்கு கொண்டு வர முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை கோப்புகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக, மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக தெளிவாக இருக்கின்றன. இவர்கள் குற்றம் சுமத்துவது போல தேவையில்லாமல் 1-2 பேர் சொல்லுவதை கேட்டு நீதிமன்றம் சென்று இவர்கள் மூக்குடைப்பட்டு குட்டு உடைப்பட்டு இங்கெல்லாம் வராதிங்கன்னு சொல்லி வெளியே தெரிவித்தாங்க அவங்களை எல்லாரையுமே. இது மாதிரி இந்த தீய சக்திகளாக இருந்து கொண்டு வராதிகள் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். இதைத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். இந்த சின்ன விவகாரம், கட்சி விவகாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், தெளிவாக நீங்கள் அரசியல் செய்யுங்கள் என்று சொல்லி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு மாறி மாறி வேட்புமனுவை கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இதுவரையிலே இல்லாத அளவுக்கு எழுதி வச்சுங்க ஜெனிஷா, இதுவரையிலே இல்லாத அளவிற்கு படையெடுத்து ஓடி வந்து வேட்புமனுக்கள் சார் வந்திருக்கு. ஆயிரக்கணக்கான வேட்புமனுக்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வந்திருக்கின்றன. தேர்தல் கூட்டணியிலே இவர்கள் கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது வேறு. ஆனால் அதே நேரத்திலே 234 தொகுதிகளுக்கும் இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த நோக்கத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள்? அதுவும் பெருமளவு இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சௌமியா அன்புமணி அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடி அவரை வரவேற்றிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் செல்லுகிற போது இளைஞர் படை பட்டாளம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 2 இரட்டை குழல் துப்பாக்கியாக வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 10-15 ஆண்டுகளாக செயலற்ற ஒரு தன்மையிலே கைகளை கட்டி போட்டு கொண்டு வளரு என்று சொன்னால் எப்படி வளரும்? அதனாலே தான் கடந்த தேர்தலிலே ஏற்பட்ட சில தோல்விகளை தவிர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு இருவரும் மாறி மாறி பம்பரமாக சுழன்று இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கரை சேர்க்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதனாலே தான் இன்றைக்கு பாட்டாளிகள், உழைப்பாளிகள், இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவையிலே ஒலிக்கும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை வசீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உண்மையை சொல்லி மக்களிடம் வாக்குகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல 2026 வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 கட்சிகளுமே வந்து கூட்டணி கட்சிகளோட இணைத்து தான் தேர்தல் வந்து சந்திக்க போறாங்க. சோ பாமக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோட இணைந்து தேர்தலை சந்திக்க போறாங்க? இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எல்லாம் தேவையில்லை. ஒரு தேசிய கட்சி இருக்கிறது, செயல்பட போறீங்களா? இல்ல கைப்புக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒரு தேசிய கட்சி இருக்கு, இந்த கூட்டணியில இருக்கு. நான் சூசகமாக சொல்லுகிறேன், நான் சொல்ல வெளிப்படையா சொல்லலாம். இல்ல இது நான் சூசகமாக சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். தமிழ்நாட்டு ஒரு தேசிய கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி வரும். அதே மாதிரி இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து பல நன்மைகளை செய்தவர்கள், சமூக நீதிக்கு ஆதரவான கட்சிகளோடு எல்லாம் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் களத்தை சந்திக்க போகிறது. இதை நான் தேசிய கட்சினா பாரதிய ஜனதா கட்சியா? இல்ல, இதை நான் அறிவிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் நான் அறிவிக்கக்கூடிய அதிகாரத்திலும் நான் இல்லை. அந்த அதிகாரம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடம் இருக்கிறது. அதிகாரபூர்வமான அறிவிப்பை விரைவில் அவர் அறிவிப்பார்.
ஒரு சில நாட்கள் பொறுத்துக்குங்க, ஒரு சில நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அதிலே எந்தெந்த கூட்டணி யாருடன் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் இணைந்து பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசை, பயனில்லாத இந்த அரசை வீழ்த்த போகிறது என்பதை நான் பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போல நீங்க வந்துட்டு திமுக வந்து வன்மையாக வந்து எதிர்க்கிறீங்க இல்லையா? இதே ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட இணைந்து கூட்டணி சேர்ந்து பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருக்கு நஷ்டம் என்று நன்றாகவே தெரியும். அப்படி மருத்துவரையா அவர்கள் சில செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாக, குறிப்பாக பாட்டாளிகள் விரோத அரசாக, பாட்டாளி சமூக விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவரிடம் கூட்டு சேர்ந்தா என்ன, பொறியியல் சேர்ந்தால் நமக்கு என்ன? அதனாலே ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அவர்கள் தாங்கித்தான் தீர வேண்டும். இப்ப அவங்க கூட கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னா கட்சி வந்து இவர் தனித்து வேற ஒரு கட்சியில போட்டியிட்டாரு அப்படின்னா வேற தேர்தலோ இல்ல மத்தபடியான விஷயங்களோ இவர் தனி அவர் தனி தானே சார் வரும்? இல்ல அது மாதிரியான வார்த்தைகளே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் இப்பொழுது முழுமையாக 100க்கு 100 விழுக்காடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சார்ந்தது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நிலமே உன்னுடையதாக இருந்தாலும் இது கைமாறி விட்டது. பட்டா இங்கதான் வந்திருக்குது, பட்டா இங்கதான் இருக்கு, நிலைமை உங்கள்தான் இருந்தாலும் கூட கைமாறி விட்டது ஒட்டு. ஏனென்றால் இவன்தான் சிறந்த உழைப்பாளி, இவன்தான் உழக்கூடியவன், அந்த நிலத்திலே உழக்கூடியவன், விதை விதைக்கக்கூடியவன், அந்த விதையின் மூலமாக அனைவருக்கும் சோறு சமைத்து அனைவருக்கும் பரிமாறக்கூடியவன் யார் என்று சொன்னால் அந்த அருமையான உழவன் அன்புமணி ராமதாஸ் என்பதை மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலத்திற்கு இனி யாரும் சொந்தம், பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற நிலத்திற்கு யாரும் சொந்தம் கொண்டாடிவிட முடியாது. அதே போல இப்ப தேசிய கட்சி கூட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ எத்தனை வேட்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க? எத்தனை தொகுதிகள் கொடுத்திருக்காங்க சார்? இல்ல அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இதுவரையிலே இல்லாத அளவிற்கு அதிகமான சட்டப்பேரவையிலே பாட்டாளி மக்கள் இடத்தை பெற்று அதன் அடிப்படையிலே கூட்டணி கட்சிகளையும் மனதிலே உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு என்ன இடம், இவர்களுக்கு என்ன இடம் என்கிற ஒரு நிலைமையெல்லாம் உணர்ந்து, ஏன்னா நீண்ட காலமாக அரசியலிலே ஒரு பழுத்த பழமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள், பகிர்வுகள், இவைகளை பற்றி, இடப்பகிர்வுகள், இவைகளை பற்றி எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அதை அவர் பார்த்து கொள்வார். அந்த கவலை எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதன் மூலமாக எங்களுக்கு எப்படியும் சிறந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்தல் களத்தில் நிற்பார்கள். அதாவது காமா சோமா வேட்பாளர்கள் நிறுத்தப்பட போவதில்லை. அவர் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மணிமணியான வேட்பாளர்களை இந்த முறை சட்டப்பேரவையில் அழைப்பார். அத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள். ஏன்னு சொன்னால் அதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் இல்லாத பெரும் வெற்றியை பெரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு சொல்ல வரீங்க? பெரும் வெற்றியை அடையும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே போல இப்ப 2026 தேர்தலில் வந்து நீங்க அமைக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டணி கட்சி வந்து தமிழகத்துல வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய முதல் நிபந்தனை என்னவா இருக்கும்? இல்ல நீங்கன்னு சொல்லாதீங்க, நாம் அமைக்கக்கூடிய கூட்டணியாகத்தான் கருத முடியும். ஆகவே அனைவரும் இணைந்து உருவாக்கக்கூடிய வலிமையான ஒரு எதிர்கட்சி, வலிமையான ஒரு கூட்டணி, அது வெற்றி கூட்டணியாக அமைக்கும். அதெல்லாம் அது ஏற்கனவே பிறந்தாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கைகளை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கைகளை அதிமுக வெளியிடும், மற்ற அரசியல் கட்சிகள் எல்லா எதிர்கட்சிகளும் வெளியிடும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடும். அது ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல் விவசாய நிழல் நிதி அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உருப்படியான மக்கள் மேம்பாட்டுக்கான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து கட்சிகளையும் விட ஒருபடி முன்னணிகள் தான் இருக்கும். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை நம்புவார்கள். அது மக்களுக்காக, சமூகத்திற்காக உழைக்கிறது என்பதை நம்புகிற அனைத்து தரப்பு மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். இப்போ தமிழகத்துல புதிதாக வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். சோ வந்து பாமகவுக்கு வந்துட்டு வட மாவட்டங்கள்ல வந்து அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு. சோ வந்து இப்போ அந்த ஒரு யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் எல்லாமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஷேர் ஆகுமா? இல்ல அது 100க்கு 100 கிடையவே கிடையாது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வட மாவட்டங்களில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு என்பதை போன்ற ஒரு உருவகம் செய்யப்படுகிறது. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் சார்ந்த அரசியல் கட்சி. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை தனித்தே தேர்தல் களம் கண்டிருக்கிறது. 234 தொகுதிகளும் தனித்தே போட்டியிட்டிருக்கு. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலிலே பல முறை தனித்தே போட்டியிட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல தனித்து போட்டியிட்டாலும் கூட மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இல்லாமல் தனித்து போட்டியிட்டும் 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்ற ஒரு அரசியல் கட்சி எது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல கூட்டணி அமைத்து அதிகமான இடங்களை பெற்ற கட்சி எது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி. தீர்மானிக்கிற சக்தியாகவும் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மைனாரிட்டி அரசு என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயலலிதா அவர்கள் வர்ணித்த பொழுது அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சந்தித்த காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏறக்குறை
முறை இணையான சட்டப்பேரவை உறுப்பினர்களை சட்டப்பேரவையிலே வைத்திருந்தார்கள். ஆக அந்த வகையிலே அதை விட கூடுதலாக சிறப்பாக இந்த முறை பயணப்பட்டு வெற்றியை பெறுவார்கள் என்று தான் ஆரம்பத்திலே இருந்து நான் குறிப்பிட்டு வருகிறேன். ஆக விஜயினுடைய வருகையாலோ விஜயாலோ எந்த வகையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொள்கை ரீதியாக வளர்ந்த இளைஞர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சமூகமும் அப்படித்தான். ஆகவே அது திரைமுகத்தை கண்டோ மற்ற விவகாரத்தை கண்டோ உங்களுக்கு தெரியாது. சொல்ல போனால் ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை வந்ததற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களே அன்புமணி ராமதாஸ் தலைமையை போற்றி புகழ்ந்த காணொலி காட்சி இப்ப பரவலா போயிட்டு இருக்க, நீங்க பார்த்திருக்கலாமே. கமல்ஹாசனை கேட்டு பாருங்கள், அன்புமணி ராமதாஸை பற்றி உயர்வாகத்தான் சொல்வார். ரஜினிகாந்தை கேட்டு பாருங்கள், உயர்வாகத்தான் சொல்வார். இல்ல விஜயகாந்தும் ஒரு காலகட்டத்திலே 2014 அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். பிரேமலதாவை கேட்டு பாருங்கள். ஆக திரையிலே இருந்து பயணப்பட்டு அரசியல் கட்சி நடத்தியவர்களே அன்புமணி ராமதாஸை பற்றி போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். ஏன் விஜயை நீங்கள் கேட்டாலும் அன்புமணி ராமதாஸை பற்றியும் அவருடைய அறிவு திறமையை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சிய கொள்கை வளத்தை பற்றியும் திறமையாகத்தான் பேசுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை. அவர் நிறுவனம் செய்யட்டும், இந்த தேர்தலிலே நின்று அவருடைய வலிமையை நிறுவனம் செய்யட்டும். எதிர்காலத்திலே வேணுமானால் இணைந்து செயல்படலாமே தவிர இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வலிமையான அரசியல் கூட்டணியை கட்டமைத்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கீழிறக்கப்பட்டு வலிமையான கூட்டணியான பாமக உள்ளிட்ட அந்த அரசியல் கட்சிகள் அரங்கேறும் என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க சொன்னது போல அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் வெளியில வந்து நெகட்டிவ் இமேஜ் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது சமாதானம் ஆகலாம் அப்படின்னு தான் வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து ரெண்டு பேரையும் வந்துட்டு டாக் பண்ணி அந்த மாதிரியான பேச சமாதானமானால் வரவேற்கலாமா? இனிமேல் அதற்கான என்ன கேட்க வரேன் அப்படின்னா, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை நினைப்பாங்கல்ல, இந்த கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கு, ரெண்டு பேரும் வந்து ஒருங்கிணைற மாதிரி தெரியல, அதனால இல்ல அது பிரச்சனை அல்ல. கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சி கீழே விழாமல் பாதுகாப்பதுதான் நம்முடைய இப்போ தலையாய கடமை. உங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் தான் வீட்டுல வச்சுங்க. இது இயக்கம், உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இந்த இயக்கம் வந்திருக்க, சமூகம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நீ இந்த பிரச்சனைகளுக்கு முதலிடமே கிடையாது. இவைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் போர்க்களத்திலே இறங்கி இந்த சமூக மக்களுக்காக உழைப்பது என்பதுதான் தலையாய கடமையாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உரசல்கள் முரண்பாடுகள் எல்லாம் எப்போ வேணாலும் சரியாகலாம். ஆனால் அது பற்றி இல்லை. இன்றைக்கு அது பிரச்சனை அல்ல. அன்புமணி ராமதாஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு லட்சக்கணக்காரர்கள் வந்து விட்டார்கள். அவர் தலைமையிலே ஆர்ப்பாட்டம், உரிமை போராட்டம், அவர் தலைமையிலே தேர்தலை சந்திப்பது என்று முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இதை பற்றி பேசுவதாலே எந்த பயனும் கிடையாது. இன்றைக்கு இவர் போகிற வேகத்திற்கு அவர்களும் வந்து இணைந்து கொண்டு வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் எதிர்காலத்தில் இருக்கிறதே தவிர இதோ இணைந்து செயல்பட வேண்டும் அதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இனிமேல் பேசாதீங்க. அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், அவர் தான் அனைத்தையும் வரையறுக்க போகிறார், அவர் தான் செயல்பட போகிறார், அவருடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். அதே போல கடந்த 40 ஆண்டுகளாக வந்து ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு மதுவிலக்கு கொள்கை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. சோ இனி 2026 நீங்க வைக்கக்கூடிய கட்சி கூட்டணி மூலியமா இது மதுவிலக்கு முழுமையா அகற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலையாய கொள்கைகளிலே அதுவும் ஒன்று. பல உரிமைகளை, பல போராட்டங்களை, சட்ட போராட்டங்களை நடத்தி வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி நெடுஞ்சாலைகளிலே இருந்த மதுக்கடைகளை மூடியதோடு மட்டுமல்லாமல் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுகிறோம் என்கிற உத்தரவாதத்தை வாங்கி வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் உயிர்நாடியான கொள்கை, அதை அன்புமணி ராமதாஸ் அவர்களும், ஏன் சொல்ல போனால் எல்லா இடங்களிலும் சௌமியா அன்புமணி அவர்கள் மதுவிலக்கு, அதாவது முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்கிற கோரிக்கை. அதே போல திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளுமே வந்துட்டு மதுவிலக்கு வந்து நாங்க வந்து வலியுறுத்துறோம், மது இல்லாத தமிழகத்தை நாங்க உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே இப்போ வந்து அதுக்கு சமரசம் பண்ணி மூடுறதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரியல. அப்படி பார்க்கும் பொழுது நீங்களும் அதே மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சிகளோட தானே கூட்டணி வைக்க போறீங்க? இல்ல நாங்கள் அதிலே சமரம் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்து கொள்வதில்லை. திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக அவர்களை கடுமையாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் சட்ட போராட்டத்தின் மூலமாக மதுக்கடைகளை மூடி வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் பல இடங்களிலே மதுக்கடைகளை மூடச் சொல்லி பல மதுக்கடைகள் மூடி இருக்கின்றன. ஆகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மதுவிலக்கு விவகாரத்திலே ஒரு பெண்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தான். பாட்டாளி மக்கள் கட்சியிலே கொள்கை தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை வலிமை இதே இன்றைக்கு வலிமையாக சொல்வோம். எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதை குறிப்பிட்டு சொல்வோம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மதுக்கடை
சாக்கடைகளை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைப்போம் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. அதே போல அன்புமணி மீது வந்து அவதூறு கருத்துக்களை வந்து பரப்பிட்டிருக்காரு ஜி.கே. மணி அவர்கள். அவர் மீது வந்து ஏதாவது கைது நடவடிக்கை இந்த மாதிரி சம்திங் நடைபெற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய கேள்விகள். நாங்கள் ஏற்கனவே அவர்களை தவிர்த்து விட்டோம். இந்த இயக்கத்திற்கு நீங்க தவிர்த்துட்டீங்க, இருந்தாலும் பொதுவெளியில வந்து அவங்க தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுகள் பேசட்ட பொதுவெளி இருக்கு, நிறைய யூடியூப் உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் நிறைய இருக்கு, நிறைய தொலைக்காட்சிகள் வந்துடுது. அவர்கள் எல்லாம் அவர்களை படம் பிடித்து காட்டி இருக்கட்டும், அவர்கள் ஏதாவது பேசுவது பேசி கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விவகாரம். நம்முடைய பயணமும் கொள்கையும் லட்சியம் என்பது வேறுபாடானது. அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் தீய சக்திகள் அனைவரும் களை எடுக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டு விட்டன. பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயரோடு பாட்டாளி மக்கள் கட்சி வளர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சார்ந்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றிமா.